மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 71. சாய்வு நாற்காலியில் அமர்ந்து இரவை வெறித்து கொண்டிருந்தார் சிவலிங்கம். பொட்டு உறக்கமின்றி கொட்ட கொட்ட விழித்து கொண்டிருந்தவருக்கு மாலை சங்கரி வந்து பேசிச் சென்றது மனதில் அலை மோதியது. என் மகளை இப்படி விட்டுட்டீங்கல்ல என்று சண்டையிட்டிருந்தால் கூட அவர் மனம் மாறியிருக்கும். ஆனால் அவர் சொன்னது, நடந்து முடிஞ்சதை பற்றி யாரும் பேச வேண்டாம், அதே போல் மன்னிப்பு கேட்குறேன்னு செல்வத்தை தேடி போக வேண்டாம். வார்த்தையாலேயே கொன்று கூறு போடுற அளவுக்கு வெறியில் இருக்கான். நீங்களே தேடி போய் அவனை வில்லனா உருமாற்றி விட்டுடாதீங்க. அவன் கோபம் தீர நாளாகும்னு தோணுது. அவன் மனசு சரியாகிற வரைக்கும் பொறுமையா இருங்க. இது வரைக்கும் செல்வம் தானேன்னு யோசிக்காம வார்த்தைங்களை வீசிட்டோம். இப்போ அது எல்லாம் சேர்ந்து வந்து அவன் நாக்கில் விஷமாக நிற்குது. இதில் அவனை எப்படி தப்பு சொல்ல முடியும்? என்ன, என் பொண்ணு தான் வாயும் வயிறுமா இருக்கிறப்போ எல்லாரும் இருந்தும் தனியாக கிடக்கிறா. அவள் தலையெழுத்து அதுதான்னா என்ன செய்ய முடியும் என்று விட்டு பெருமூச்சு விட்டார். அவ்வார்த்தைகள் அவர் மனதில் சுருக்கென்று தைத்தது. விடுன்ன, எல்லாம் சீக்கிரம் சரியாகிடும் என்று சங்கரி சொன்னபோது தன்னை சாட்டையால் அடித்த உணர்வு எழ வேகமாக எழுந்து அறைக்குள் வந்து விட்டார் சிவலிங்கம். சிறிது நேரத்தில் அவரிடம் வந்தார் சங்கரி. அண்ணன், நான் கிளம்பவா? அவர் நிமிர்ந்து அவர் முகத்தை கூட பார்க்கவில்லை. அவர் முன் மண்டியிட்டு அமர்ந்து அவர் கைகளை பற்றி கொண்டார். ஏதாவது பேசுன. அப்போதும் அவர் அமைதியாக இருந்தார். எனக்கு மலரை பற்றி எந்த கவலையும் இல்லைன்னு. செல்வம் பத்திரமா பார்த்துக்குவான். நான் யோசிக்கிறது செல்வத்துக்காகவும் இந்த வீட்டுக்காகவும் தான். நீங்கள் எல்லாரும் அவன் இல்லாமல் என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. ஒன்று கையில் இருக்கும்போது அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இங்கே அப்படி தான் ஆயிடுச்சு. சரி, நான் போயிட்டு வரேன் என்று விட்டு சென்று விட்டார். எனக்கு என் மகனோட அருமை தெரியாதா? தனக்குள் கேட்டுக்கொண்டவர் அப்படியே கண்கள் மூடி சாய்ந்து கொண்டார். நாட்கள் அதன் போக்கில் நகர்ந்தன. அந்த வீட்டில் சந்தோஷம் என்பது மருந்துக்கு கூட எங்கேயும் தென்படவில்லை. ஞாயிறு இரவு வீட்டிற்கு வந்த சூர்யாவிற்கும் சாம்பவிக்கும் அங்கே வந்த பிறகு மலரும் செல்வமும் வீட்டில் இல்லை என்று தெரிந்தது. 2-3 நாட்கள் கழித்து இருவரும் யாரிடமும் சொல்லாமல் பள்ளி கல்லூரி முடிந்ததும் தோப்பு வீட்டிற்கு சென்றார்கள். செல்வம் வேலையாக இருக்க அவனை பார்க்கும் தொலைவில் அமர்ந்து சிரித்து சிரித்து பேசிக்கொண்டிருந்தாள் மலர். மலரு என்றபடியே இவர்கள் அவளிடம் ஓடிச் செல்ல அவள் புன்னகை ஸ்விட்ச் போட்டது போல் அப்படியே நின்று போனது. அதில் அவர்களுக்கு ஏதோ மாதிரி ஆனது. நாங்கள் என்ன மலரு தப்பு பண்ணோம்? கேட்டுக்கொண்டே அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டார்கள். அவளோ ஒரு வார்த்தையும் பேசவில்லை. செல்வம் அவர்கள் அருகில் வந்து நின்றான். அவன் முகத்தை கண்டு பயந்து எழுந்து நின்றார்கள். நீங்கள் இங்கே வந்தது உங்கள் வீட்டுக்கு தெரியுமா? என்ன அண்ணா சொல்கிற? எங்கள் வீடா? நம்ம வீடு இல்லையா அண்ணா? இப்படிப்பட்ட அவன் பேச்சை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அவர்களின் கேள்வியை கண்டுகொள்ளாமல், நான் கேட்டதுக்கு பதில் என்று அதட்டினான். இல்லை அண்ணா. இருவரும் தலைகுனிந்தார்கள். அதானே பார்த்தேன். உங்கள் அப்பாவும் அம்மாவும் உங்களை திட்ட போகிறாங்க. உங்களை திட்டினாலும் பரவாயில்ல, எங்கள் பிள்ளைங்களை ஏன் எங்கள் கிட்ட இருந்து பிரிக்கிறேன்னு என்னையும் திட்டுவாங்க. அதனால் இனிமேல் 2 பேரும் இங்கே வராதிங்க. அவர்கள் பாவமாக மலரை பார்க்க அவள் அவர்களை ஒரு பார்வை கூட பார்க்காமல் எழுந்து வீட்டிற்குள் சென்று விட்டாள். மலரு, சாம்பவி அழைத்து கொண்டே அவள் பின்னால் செல்ல போக அவளை சொடக்கிட்டு நிறுத்தினான் செல்வம். அண்ணா, உங்கள் அண்ணன் உங்கள் வீட்டில் தான் இருக்கான். உங்கள் அண்ணியும் அங்கே தான் இருக்கா. இனி எங்களை தேடி வராதிங்க. இப்போ கிளம்புங்க. அவன் கூறியதை கேட்டு இருவரும் திகைத்தார்கள். இந்த மாதிரி அவுட்டர் ஏரியாவுக்கு தனியாக வர்றது சேஃப் இல்லை, புரிஞ்சுதா என்றவன் வீரா அண்ணா என்று அழைத்தான். அவன் வந்தான். இவங்க கூட வீடு வரைக்கும் துணைக்கு போயிட்டு வாங்க. அப்படியே இவங்க அப்பாவோ அம்மாவோ இருந்தால் இவங்களை மறுபடியும் இங்கே அனுப்ப வேண்டாம்னு கண்டித்து சொல்லிட்டு வந்துடுங்க. அவர்கள் சைக்கிளில் செல்ல அவர்களை தன் டிவிஎஸ் 50யில் தொடர்ந்தான் வீரா. வீட்டை அடைந்ததும் அமுதாவிடம் செல்வம் கோரியதை தெரிவிக்க அவர் தன் பிள்ளைகளை பார்த்தார். இருவரும் ஒரு வார்த்தையும் பேசாமல் உள்ளே சென்று விட்டனர். அமுதா சூர்யாவின் அறைக்கு வந்தார். இருவரும் அங்கேதான் இருந்தார்கள். அவர்கள் படித்து கொண்டிருக்க அவர் வந்ததை சட்டை செய்யவில்லை. மலரு எப்படி இருக்கா? அவ்வளவு ஏக்கம் அவர் கண்களில். அவர்களிடம் எந்த பதிலும் இல்லை. பதில் வராது என்று தெரிந்ததுதான். இருந்தும் மனம் பொறுக்க முடியாமல் கேட்டார். உங்ககிட்ட கூட பேசலையா? சூர்யா அவரை நிமிர்ந்து பார்த்து முறைத்தான். செல்வம் என்று ஆரம்பித்தவர் நிறுத்தி, உங்கள் அண்ணன் பேச விடலையா என்றார். இப்பொழுது பவி அவரை கண்டு எல்லலாக சிரித்தாள். வெட்டி விட்டுட்டு இப்போ வார்த்தையில் கூட வெட்டாமல் ஒட்ட வைக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல? கவலைப்படாதீங்க,
என்ன நடந்தாலும் யார் என்ன சொன்னாலும் எங்கள் பெரிய அண்ணன் செல்வ அண்ணன் தான். அவர் கண்கள் கலங்கின. அப்புறம் அண்ணன் இனி அங்கே வர வேண்டாம்னு சொல்லிடுச்சு என்றான் சூர்யா. நாங்களும் இனி அங்கே போகிறதா இல்லை என்றாள் சாம்பவி. அது அண்ணன் சொன்னதுக்காக இல்லை. மலர் எங்ககிட்ட பேச விரும்பலை, எங்களை பார்க்க கூட விரும்பலை. அப்படி இருக்கும்போது அங்கே போக எங்களுக்கு எப்படி பிடிக்கும் என்றான் சூர்யா. மலரோட வாய்க்கு பூட்டு இருக்குன்னே இன்னைக்கு தான் எங்களுக்கு தெரிஞ்சது. அதுவும் அது இனி நம்மக்கிட்ட மட்டும்தான்னு புரியறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்றாள் சாம்பவி கண்கள் கலங்க. தளர்ந்த நடையோடு எழுந்து சென்றார் அமுதா. சமையலறையில் அவர் வரவை எதிர்பார்த்து ஆர்வமாக அவர் முகத்தை பார்த்தார் தங்கமணி. இடம் வளமாக தலையசைத்தார் அமுதா. அப்படியே தோய்ந்து போய் சாய்ந்து நின்று விட்டார் தங்கமணி. கண்ணீர் அதன் போக்கில் வழிந்து கொண்டே இருந்தது. ஒரு மகனுக்காக இன்னொரு மகனை தொலைச்சிட்டீங்களேக்கா, படித்து படித்து சொன்னேனே கேட்டீங்களா என்றார் அமுதா இயலாமையோடு. மகனை மட்டுமா, என் செல்ல பிள்ளையும் தான் தனக்குள் சொல்லிக்கொண்டே தன் கண்களை இறுக மூடிக்கொண்டார் தங்கமணி. தன்னையே சுற்றி சுற்றி வரும் மலரின் நினைவுதான் அவரை தினம் தினம் வாட்டிக்கொண்டிருந்தது. அப்போது சிவலிங்கம் வீட்டிற்குள் வர அவசரமாக கண்களை துடைத்து கொண்டு அவருக்காக காஃபி தயாரித்து அமுதாவின் முன்பு வைத்தார். அவரும் வருத்தத்தோடு ஒரு பார்வை பார்த்துவிட்டு எடுத்துக்கொண்டு சென்று சிவலிங்கத்திடம் கொடுத்தார். சண்முகம் இன்னும் வரல இல்லை? இல்லை மாமா. அவன் வந்தா என்னை வந்து பார்க்க சொல்லு. சரி மாமா. வேண்டாம், வக்கீல் ஃபோன் பண்ணியிருந்தாரு. நாளைக்கு 10 மணிக்கு 2 பேரையும் அவரை வந்து பார்க்க சொல்லியிருந்தாரு. இந்த விஷயத்தை மட்டும் அவன்கிட்ட சொல்லிடு. நாளைக்கு ஒரு 9, 9:30 மணிக்கெல்லாம் ரெடியாக இருக்க சொல்லு. போயிட்டு வந்துடுறோம். சரி மாமா. பின்மாலையில் சண்முகம் வீட்டிற்கு வந்தபோது அவரிடம் விஷயத்தை சொல்ல அறைக்கு சென்றார் அமுதா. வெறுமையான அந்த அறையை சுற்றி சுற்றி பார்த்து கொண்டிருந்தார் சண்முகம். என்ன ஆச்சுங்க? ஒன்றுமில்லை என்று விரக்தியாக சொல்லிவிட்டு கண்களை மூடிக்கொண்டார். அமுதாவிற்கு புரிந்தது. இப்பொழுதெல்லாம் இந்த அறை இப்படித்தான் வெறுமையாக இருக்கிறது. சூர்யாவும் பவியும் இங்கே வந்து படிப்பதில்லை. செந்திலிற்கு இங்கே வந்து அமர்ந்து அவர்களிடம் பேசும் அளவிற்கெல்லாம் நேரமில்லை. எப்போதும் எதையோ தொலைத்தது போல் முகத்தை வைத்து கொண்டு திரியும் தளிரோ யாரிடமுமே பேசுவதில்லை. அப்படி இருக்கையில் இந்த அறையில் எங்கிருந்து பேச்சு சத்தமும் சிரிப்பு சத்தமும் கேட்க? சென்ற புண்ணியவான்கள் இருவரும் சொத்து சுகம் எதுவும் வேண்டாம் என்று விட்டுவிட்டு இங்கே இருந்த நிம்மதியையும் சந்தோஷத்தையும் சிரிப்பையும் அல்லவா மொத்தமாக வழித்து சுருட்டி எடுத்துக்கொண்டு சென்று விட்டனர். அவரும் வலி தாங்கிய முகத்தோடு அவர் அருகிலேயே அமர்ந்து கொண்டார். இருவரும் மனம் விட்டு பேசிய பல தினங்கள் ஆகிவிட்டன. பேசவும் பிடிக்கவில்லை. அன்று அவர்கள் இருவரும் வீட்டை விட்டு சென்ற இரவு சண்முகம் சிறு பிள்ளை போல் தேம்பி தேம்பி அழுதார். அவரை இதுவரை அப்படி அமுதா பார்த்ததே இல்லை. நான் அவனை பழி வாங்குறேன் அமுதா. திரும்ப திரும்ப இதையே தான் கேட்டுக்கொண்டிருந்தார். அதை கேட்ட அமுதாவிற்குத்தான் குற்ற உணர்ச்சி அதிகமாகியது. அண்ணன் வீட்டிற்கு செல்வதாக கணவரிடம் கோரிய போது அவர் தயங்கினார். நல்லா யோசிச்சுக்கோ அமுதா, இது சரின்னு உனக்கு படுதா? இல்லைங்க, நான் நல்லா யோசிச்சிட்டேன். நான் இங்கேயே இருந்தால் அவனை ஏதாச்சும் பேசிடுவேன். அப்புறம் என் பிள்ளைய பேச நீ யாருன்னு அக்கா சட்டுன்னு கேட்டுட்டாங்கன்னா கஷ்டமாகிடும். அதனால தான் சொல்கிறேன். சரி, அப்புறம் உன் இஷ்டம். அரை மனதோடு தான் தலையசைத்தார் சண்முகம். நான் சொன்னதை கேட்கவில்லையே என்று தங்கமணியிடம் வெளிப்படையாக இவர் குறைப்பட்டு கொள்ள, இவர் கணவரோ அதனை இவரிடம் சொல்லவில்லை. ஆனாலும் அவர் மனதில் அது குறுகுறுத்து கொண்டுதான் இருக்கிறது. நான் ஒருத்தி கொஞ்சம் யோசித்திருந்தால் கூட யாருக்கும் இந்த வழிகள் இருந்திருக்காதே என்று தன்னைத்தானே நிந்தித்து கொண்டார். அவர் அறியவில்லை, மறுநாள் வக்கீலை சந்தித்து விட்டு வரப்போகும் அண்ணனும் தம்பியும் மொத்தமாகவே உடைந்து போய் நிற்கப் போகிறார்கள் என்று. வக்கீல் சொல்லப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.